ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தமிழகத்தில் மிகப்பெரிய சுற்றுலாத்தலத்துலேயும் சரி, மிகப்பெரிய கோயிலையும் சரி, சிறப்பு வாய்ந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தஞ்சை பெரிய கோயில்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒன்று தான் ஞாபகம் வரும். ஒரே கல்லால் கட்டியிருக்காங்க, அதில் பெரிய நந்தி இருக்கும், தமிழரின் பெருமையை சொல்லக்கூடிய கோயில், அந்த மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்த கோயில் தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். அதை பற்றி பார்க்கலாமா? தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னாலே பல பேரில் சொல்லுவாங்க. தஞ்சை பெரியார் கோயில், தஞ்சை பெரியுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை கோயில், சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி பல பேரில் இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறத அழைக்கப்படுறாங்க. இதில் தமிழகத்தில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது விளங்குது. அதாவது தமிழோட பெருமையை சொல்லக்கூடிய கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல் தஞ்சை பெரிய கோயிலை தான் சொல்லுவாங்க. 1987 ஐக்கிய நாடு, அதாவது யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம இந்த தஞ்சை பெரிய கோயிலை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த கோயிலுக்கு சோழர் கொண்ட சோழீஸ்வரர், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அப்படிங்கிற சிறப்பு பேரும் இருக்குது. சோழரோட பெருமையை நிலைநாட்டுறங்காட்டிக்கு இதுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர்ங்கிற பேரும் இருக்குது. இதோட வரலாற்று பார்க்கலாமா? இந்த கோயில் எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் வாழ்ந்த 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து அவரோட 25ஆம் ஆட்சியில் தான் முடிச்சிருக்காங்க. அது பொற்காலம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 1003 to 1004, அதில் இருந்து 1009 to 1010 இது ஒரு பொற்காலம். இதில் தான் இந்த தஞ்சை பெரிய கோயிலை இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட அமைப்புன்னு பார்த்துட்டா முக்கியமான என்னது கட்டணம், அதாவது தூண்கள். அது எவ்வளோ அடி அப்படின்னா 150 அடி நீளமாக இருக்குது. அதுக்கப்புறம் கோபுரம், அடுத்த முக்கியமான விஷயம் கோபுரம். அது 190 அடி. அந்த காலத்திலே புவனேஸ்வரில் கட்டப்பட்ட லிங்கேஸ்வரர் கோயில் தான் மிக உயர்ந்த கோயில். அது 160 அடி. அதை விடவுமே அதிகமாக கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில். அடுத்தது நந்தினாலே அந்த கோயிலோட சிறப்பே நந்தி தான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய நந்தி இந்த கோயிலில் தான் இருக்குது. அதோட சிறப்பு பார்க்கலாமா? அந்த நந்தியும் ஒரே கல்லால் தான் கட்டியிருக்காங்க. இது நந்தியோட உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர். இந்த நந்தி மண்டலத்தில் கட்டியவர் தஞ்சை நாயக்கர் மன்னரோட மன்னரை சேர்ந்த நாயக்கரால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டா, இந்த கோயிலோட சிறப்பை பார்க்கும்போது தமிழை அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, நம்ம பார்க்கலாமா எப்படி தமிழை இந்த கோயிலோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த கோயிலோட விகாரங்கள் உயரம் 216 அடி, 66 உயரம். தமிழின் சிறப்பையும் மாமன்னர் ராஜராஜ சோழனோட சிறப்பையும் தமிழோட சிறப்பையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்ப்போமா? சிவலிங்கம் இருக்குல்ல, அதோட உயரம் 12 அடி. அதை தமிழின் உயிரெழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை 12 பாருங்க. அடுத்தது அந்த சிவலிங்கம் இருக்குல்ல, அதோட பீடத்தின் உயரம் 18. அதே மாதிரி தமிழ் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அடுத்தது கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழின் உயிர் மெய் எழுத்துக்கள் 216. அடுத்தது சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடைவெளி, அதாவது கேப் 247 அடி. தமிழின் மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. இதை பார்க்கும்போது தமிழை அவ்வளோ சிறப்பாக வளர்த்துருக்காங்கன்னு தெரியுது. இதனால தான் தமிழை இந்த கோயிலோட
சிறப்பு வந்து வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, இந்த தஞ்சை கோயில் வந்து ஒரே கல்லால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த சிறப்பு, இந்த தஞ்சை கோயிலில் பெருமைப்படுத்துகிற விதமாக 1000 ரூபாய் நோட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க, தஞ்சை பெரிய கோயிலோட புகைப்படத்தை போட்டு. இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு காந்தி தாத்தா ஃபோட்டோ தானே வருது. அதாவது 1954 ஏப்ரல் 1 ஏப்ரலில் இந்த நோட்டை வந்து மத்திய அரசு வந்து வெளிவிட்டிருக்காங்க. எந்தெந்த நாட்டில் அப்படின்னா, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, இந்த நாட்டிலலாம் வந்து தஞ்சை பெரியார் கோயிலோட புகைப்படத்தை போட்டு 1000 ரூபாய் நோட்டு வந்து வெளிவிட்டிருக்காங்க. இந்த சிறப்பெல்லாம் பார்க்கும்போது தமிழில் வந்து அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக ஒரு டைம்னாவது இந்த கோயிலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து தமிழில் வந்து எவ்வளோ அழகாக சிறப்பித்து வளர்த்திருக்காங்க, அவ்வளோ அழகாக தமிழை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதுவும் போக கல்வெட்டுக்கள் அதெல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ் மன்னனோட வாழ்க்கை, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை நெறிமுறைகள், தமிழை பற்றிய பெருமைகள் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலை பற்றி சிறப்பையும் சொல்லியிருக்காங்க. This video is sponsored by genderreviews.com. Thank you for watching.